எனிவே அம்மாவுக்கு ஓகே பண்ணிட்டார். நான் இந்த இடங்களையும் காட்டிக்கொண்டு பாடுறேன் உங்களுக்கு. அப்போ அது அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரைட், பாடுவோம். ஒரு அழகான பாடம், எந்த மன்னன் படத்தில் சுசிலா பாடிய பாடல். நான் இப்போ காரோட போய் கொண்டிருக்கீங்கள்ல பாடுறோம். சரி பாடுப்பவே. பால் போலவே வான்மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய். டென் 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 நாளை இந்த வேளை அன்பு உறவுகளே வணக்கம். நான் உங்கள் சிவா விஜி. மலர்ந்திருக்கும் புத்தாண்டு 2026 தொடர்ந்து முதலாக ஒரு அவுட்டோர், அதாவது வெளிப்புற ஒரு சிறிய காணொலி எடுக்கலாம் என்று யோசிச்சு கொண்டு தான் நாங்கள் ஒரு ஷாப்பிங் வந்த நேரம் இதை எடுக்கிறேன்னு உங்களுக்கு. இதை புதுசாக ஒன்றுமில்லை. ஆக்ஷன் கடைக்கு வந்தது. ஆக்ஷன் கடை உங்களுக்கு எனக்கு தெரியும். பொருட்கள் மிக மலிவாகும், எல்லா விதமான பொருட்களையும் நாங்கள் வாங்கலாம். அந்த ஆக்ஷன் கடைக்கு தான் வந்திருக்கின்றோம். அதுக்கு பக்கத்தில் உள்ள கடையெல்லாம் இந்த கடை. இது வந்து டிரான்சியில் உள்ள கடை. இந்த கடைகள் எல்லாம் அந்த கடைகள்லாம். ஹாய் சீசன், ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓஷியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே நாங்கள் நேரே என்ன செய்ய போகிறோம், ஆக்ஷன் கடைக்கு போக போகிறோம். ஆக்ஷன் கடையில் ஒரு சில பொருட்களை காட்டுறோம் உங்களுக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்ஷன் கடை தான். இன்றைக்கி ஒரு இடிமல் தடிமல் வருத்தங்களோடான் இருக்கிறோம் எல்லாரும். என்னடா பேர் வந்து அப்படி இருக்க, அப்படியே எல்லாருக்கும் அதே போலான் இருக்குது. அதுக்கு நாங்களும் விதிவிலக்கான ஆக்கள் இல்லை பாருங்கோ. சரி, நாங்கள் இப்போ ஆக்ஷன் கடைக்குள்ள போவோமே. அப்படியே காட்டிக்கொண்டு போகிறோம். மானுக்கு நன்றி. சீசன் தேங்க்ஸா. சீசன் தேங்க்ஸ்ன்னு சீசன் சிரிக்கிறேன். தேங்க்ஸ்ன்னு சிரிக்கிறேன். எனக்கு சாமான் மாத்தான் அவரை கூட்டி கொண்டு வந்தது. அப்போ பார்ப்போம். இங்கே இது கொஞ்சம் கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது, கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது. சரி, ஆக்ஷனுக்கு வந்துட்டோம். ஆக்ஷன் கடையும் கட்டிட்டு அப்படியே ஆக்ஷனுக்குள்ளே போவோம். நியூ இயர்க்கெல்லாம் டெக்கரேட் பண்ணி கொண்டாடி இருக்கிறாங்க தெரியுது. எஸ், திஸ் இஸ் ஆக்ஷன் இன் டிரான்சி, ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸ், ஃப்ரான்ஸில் உள்ள டிரான்சி என்ற இடத்துல உள்ள ஆக்ஷன் என்ற கடை. சரி, வெளியில் போய்க்கல அதில் போட்டிருக்காங்க லாஸ்ட் மேன் ஆக்ஷன் ரெண்டு போட்டிருக்காங்க. இந்தியான ஆக்ஷன்லையும் போட்டிருக்காங்க. என்னென்ன சாமான் ப்ரொமோஷனில் போட்டிருக்கேன் காட்டியிருக்காங்க பாருங்கோ. ரைட், போவோம். ஒரு சின்ன பர்ச்சேஸ் தான். ஆகவே என்ன செய்யலாம், ஒரு சின்ன கூட காணும். ஸ்மால் பர்ச்சேஸ் தான், ஆயில் ஐட்டம். ஜஸ்ட் நாங்கள் கடைக்குள்ளே போவோம். பெரிய கடை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கடை. தெரியாதவர்கள் இதை பார்க்கலாம். தெரிஞ்சவர்கள் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரிஞ்ச கடையை நீங்கள் உங்களோட ஹாண்டிக்கு கொண்டு வர்றீங்கன்னு சொல்லி பர்ச்சேஸ் செய்து கொண்டே என்ன செய்வோம். நாங்களும் என்ன செய்வோம், நாங்கள் பர்ச்சேஸ் செய்து கொண்டே என்ன செய்வோம், நாங்கள் பர்ச்சேஸ் செய்து கொண்டே நாங்கள் வீடியோ எடுப்போம். இல்லை அதானே அதுக்கு ஆமோதிக்கிற பர்ச்சேஸ் செய்து வந்து நாங்கள் டக்குண்டு சாமான், முக்கியமான சாமான்லாம் வாங்கிட்டு போவோம். என்ன சொல்கிறீங்க சீசன், இந்த கடை இந்த நெல்லம் தானே? என்னதுக்கு நெல்லம்னு சொல்கிறீங்க நீங்கள்? என்னதுக்கு நெல்ல? உங்களுக்கு என்ன சாமான் கூட நான் வந்து வாங்குறேன். நீங்கள் இங்கே சின்ன வீட்டு சாமான், வீட்டு சாமான், சின்ன சாமான் தான் வாங்க. இல்லை சின்ன சாமான் வாங்க. ஓ சரி, சாமான் வாங்க. இன்றைக்கு நாங்கள் வாங்க வந்தது இந்த ஆயிலிஸ் ஐட்டம். கடைகளில் சாமானை காட்டுவோம், எங்களை விடுத்து கடையில் சாமானை காட்டுவோம். இந்த வழியான நல்ல நல்ல கப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கப் நல்ல அழகாக இருக்குது. என்ன விலை போட்டிருக்காங்க சீசன்? இது என்ன விலை போட்டிருக்கு அந்த கப்? டீ கப் இதாவா? இல்லை மேலே மேலே டீ கப்பில் இந்த டீபாட் 5.95 டீபாட் வந்து 5.95 போட்டிருக்காங்க. வடி வேறு என்ன, ஆனால் அவ்வளவு மெலிவண்டு சொல்கிறதுக்கு இல்லை. என்ன இங்கே அளவு வேறு நல்ல நியாயமான சினிமா தான் இருக்குது. இது எடுப்போமா பதம் ஃபில்ம் இருந்து எடுப்போமா? பேப்பர் என்ன இது வந்து பேக் பேப்பர் பேக்கிங் ஃபில்ம் எலிமெண்டே பார்ப்போம். போயிட்டு எங்க என்ன எடுத்துட்டீங்க இப்போ? அலுமினியம் போல் எடுத்துட்டீங்க. அலுமினியம் இது ஃபில்ம் எலிமெண்ட், அதாவது ஃபில்ம் எலிமெண்ட்
கீழே நினைக்கிறேன். Okay, that is enough, and we'll go to the other side. This is good now. 7:49 okay le. No. என்ன எடுத்துகிட்டு போவோம். சரி, நாங்கள் வந்தது ஆயிலும் ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம். அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம் ஒன்றும் ஆனால் கடையை சாமான் நிறைய இருக்கலாம். இழுத்துப்பட்டு கொளுத்துப்பட்டு எல்லாம் கொட்டுப்பட்டு இருக்குது. மலிவு சாமான் தானே வர்றாக்கள் கடாக ரெண்டு சாமானில் இழுத்து போட்டு கொட்டி போட்டு போயிடுவினோம். என்ன நாங்கள் அங்கால எடுத்துகிட்டு போவோம். ஆக்ஷனில் கொஞ்சம் சின்ன சாமான் வாங்கிக்கொண்டு அப்படியே திரும்பிவிட்டோம். வெளியில் உள்ள பக்கத்தில் இருக்கவங்களுக்கு காட்டிட்டு போவோம். அழகாக இருக்கின்றது. இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட்டங்களுடைய வண்ண அழகு விளக்குகளையும் இருக்கா உங்களுக்கு காட்டுவோம். பாருங்க, கொஞ்சம் அழகாக இருக்கின்றது. சரி உறவுகளே, அடுத்த வரும் காணொளிகளில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நன்றி வணக்கம். மகனும் வணக்கம் சொல்லிட்டேன். நன்றி வணக்கம் உறவுகளே, அடுத்த காணொளியில் சந்திப்போம். ஓகே. தம்பி காருக்குள்ள லைட்டை போட்டுட்டேன். லைட் போடப்படாத போடுறது கொஞ்சம் லைட் போடப்படாது இல்லை, ட்ரைவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான். எனிவே அம்மாவுக்கு ஓகே பண்ணிட்டேன். நான் இந்த இடங்களையும் காட்டிக்கொண்டு பாடுறேன் உங்களுக்கு. அப்போ அது அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரைட், பாடுவோம். ஒரு அழகான பாடம், உயர்ந்த மனிதன் படத்தில் சுசிலா பாடிய பாடல். நான் உங்களுக்கு அழகாக இந்த இடங்களையும் காட்டிக்கொண்டு உங்களுக்கு காணொலி மூலம் கொண்டு இந்த இரவு நேரம் தானே. அப்போ நாங்கள் உயர்ந்த மனிதன் படத்தில் வாணிஸ்ரீ பாட சுசீலா குரல் கொடுத்த பாடல் அது ஒரு 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 உங்களுக்கு தெரியும், அதோட பேக்ரவுண்ட் என்ன மாதிரின்னு சொல்லிச்சுன்னா, அவள் ஒரு காட்டுன்ற இடத்துல வானத்தை பார்த்து நிலாவை பார்த்து பாடுறது. நாங்கள் வாணிஸ்ரீ மேல சுசீலா மேல சாதாரண ஒரு சிவா விஜி காரைக்குடி கோயிலில் போய் கொண்டிருக்கீங்கள்ல பாடுறோம். சரி பாடு பவி. பால் போலவே வான்மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய். தென் 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 நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா. இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா. தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. குரல் சார் சாலி வந்தன் மேத்தன. வண்ணவெளியின் வாசலில் என் தேவன் தோன்றினான். எண்ணம் என்னும் மேடையில் பொன்மாலை சூடினான். கன்னியழகை பாடவோ அவன் கவிஞனாகினான். கன்னி அழகை பாடவோ அவன் கவிஞனாகினான். பெண்மையே இன்பெண் நாங்கள் தேடி வந்த இந்த சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் அந்த கடை வந்து விட்டது. இந்த பாட்டை பிழையில்லாமல் தொடர்ந்து பிழையான வரிகள் வருகிறது. பிழை இல்லாமல் படிக்கிறதான் அழகு. ஆகவே இந்த பாடலை இதோடு முடித்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், இந்த சென்னை சில்க் கடைக்கு வந்து விட்டோம், வருகின்றோம். நன்றி வணக்கம் உறவுகளே, உங்கள் சிவா விஜி. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.